கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட வேற வேற நாடுகள் இருக்கக்கூடிய நண்பர்கள அழைச்சு, அவங்க மூலமா நமக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து முக்கியமா, குறிப்பா இங்கேருந்து வேலை வாய்ப்பு, முதலீடு, டூரிசம் அல்லது வேற என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ, அத்தனையும் பத்தி கேட்கறது உண்டு. ஏன்னா வெளிநாடுகள்ல இப்ப ஆப்பிரிக்க நாடுகள்ல நெறைய நாடு. நீங்க கென்யாவா இருக்கட்டும், டான்சானியாவா இருக்கட்டும், மொரோக்காவா இருக்கட்டும், நைஜீரியா அப்படி நிறைய நாடுகள்ல வேலைவாய்ப்பு, முதலீடு அப்படின்ற நெறைய இருக்கு. அப்புறம் அங்க நெறைய கனிமங்கள் கொட்டி கிடக்குன்னு கேள்விப்படுறோம். அது சம்பந்தமா ஏற்கனவே அ ஒருத்தர் பாலகிருஷ்ணன் பாலான்னு ஒருத்தர் பேசினோம். அவர் இப்போ சியரா லியோன்ல இருக்கிறாரு. நிறைய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காலேஜில ஜூனியர் லோகநாதன் இங்க கென்யால சொந்தமா அங்க குடும்பத்தோட சொந்தமா இடமெல்லாம் வாங்கி விவசாயத்துல முதலீடு பண்ணி பெருசா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு சம்பந்தமாவும் பேசுறோம். இப்போ இன்னைக்கு அஹ், இந்திய பெருங்கடல்ல, அதாவது ஆப்பிரிக்க நாடு இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய டான்சானியா. டான்சானியா அப்படி சொன்னாலே எனக்கு ஞாபகம் வர்றது காப்பர். நீங்க மில்பரி காப்பரா இருக்கட்டும், இல்ல வேற காப்பரா இருக்கட்டும், காப்பர் அங்கேருந்து ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க அங்க அந்த டான்சானியால தார் எஸ் சலாம் அப்படின்ற அந்த நகரத்துல ஒரு முக்கியமான பெரிய கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய பாலசுப்பிரமணியம் முத்துசாமி. அதாவது நான் இப்போ அன்பா பாலா அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த பாலா பிஎஸ்சி அக்ரியில் எனக்கு கிளாஸ்மேட். ஓகே, கிள்ளிக்குளம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் எனக்கு கிளாஸ்மேட்டு. அதுக்கப்புறம் 4வது வருஷம் ஃபைனல் இயர் படிக்கும்போது அந்த பாலா கிளப் செக்ரட்டரி. அப்போ என்ன கல்ச்சுரல் அதுலேருந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர். நான் இப்போ என்னன்னா, இப்போ இவ்வளோ வயசாச்சனால அவன் இவன் பேசுறது இல்லை, அவர் இவருன்னு தான் பேசிக்கிறோம். அந்த பாலா அவர் இப்போ லைனில் எடுத்திருக்கேன். அவரோட கொஞ்சம் பேசுவோம். அவர் வாட்ஸ்அப் காலில் பேசுவார். நான் கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் உங்களுக்கு இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பெரிய அளவு, அதாவது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நம்புகிறேன் நான். ஸோ அவர் லைனில் எடுப்போம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹை பட்டனை கிளிக் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து, அப்புறம் இந்த தேவை உள்ள நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். ஸோ அவரை லைன்ல எடுப்போம். வணக்கம் பாலா. வணக்கம் கசாலி. ஓகே, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஆமா ஆமா, கிளாஸ்மேட்டா இருந்தாலும் நம்ம நீங்க நாங்கன்னு சொல்லி பேசிய பழகிட்டோமா, அதனால நீங்க சரி. ஆமா, ஏன்னா நீங்க ஃபேஸ்புக்ல இலக்கியவாதிகளோட ரொம்ப பிரபலம். ஓகே, நான் நிறைய உங்களுடைய ஃபேஸ்புக்கை பார்த்துருக்கேன். பாலசுப்ரமணியம் முத்துசாமி பாலா அப்படின்னாலே மெஜாரிட்டி ஆட்களுக்கு தெரியும். சரி, இப்போ நான் உங்களை லைனில் எடுத்ததில் நீங்கள் லைனுக்கு நம்மளுடைய கசாலி டிகோட் நேயர்களுக்காக உங்களுடைய அனுபவங்களை பகிர்றதுக்கு சம்மதிச்சதுக்கு முதற்கண் நன்றி. சரி, இப்போ எனக்கு சந்தோஷம் கசாலி. ஆமா, 4 பேருக்கு ஏதாவது வகையில் நல்லது செய்வோமா அப்படிங்கிறதான். சரி, இப்போ நீங்க உங்களை பத்தி, நீங்க அங்க என்ன கம்பெனி, என்ன மாதிரி வேலையில் இருக்கீங்க அப்படின்னு உங்களை பத்தி சுருக்கமா ஒரு அறிமுகம் கொடுத்துங்க. நான் இங்க கெமிகோடெக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம். இது இப்ப இந்தியாவில நுகர்பொருள் தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, இந்துஸ்தான் லீவர், கெவின் கேர், டாபர். நுகர்பொருள்னா நுகர்பொருள் மற்ற லாங்குவேஜ்ல சொன்னா புரியாது. நம்ம கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல சொன்னதான் புரியும் நம்ம மக்களுக்கு. நிறைய கேஷுவலான வார்த்தையில பேசிடுவோம். ஆமா ஆமா, கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி. இங்க என்னுடைய நிறுவனத்துல ஒயிட் டென்ட் அப்படின்னு ஒரு பர்பஸை டூத் பேஸ்ட் தயாரிக்கிறோம். அது போக கிரீம் சொல்யூஷன்ஸ், அப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கடந்த 11 வருஷமா இங்க இருக்கேன். இது 11வது ஆண்டு. எனக்கு தெரியும், நீங்க முன்னாடி கெவின் கேர்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தீங்க. மார்க்கெட்டிங்ல நல்ல பொசிஷன்ல இருந்தீங்க, அப்ப தெரியும். சரி, இப்போ அங்க நான் சப்ளை செயின் அப்படின்னு, அதாவது மொத்தமா அந்த வணிக சங்கிலின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தலைவரா இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கேன். ஓகே, அருமை. சரி, இப்போ உங்களுடைய பொசிஷன் ஒரு நல்ல பொசிஷன். அங்க அப்போ டான்சானியா முழுக்க எக்ஸ்டென்சிவா நீங்க டிராவல் பண்ண வேண்டிய தேவை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்போ நல்ல விஷயம். ஏன்னா டிராவல் மனிதனை மனிதனாக்கும்.
டிராவல் பண்ணாம ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து மனிதனை மிருகமாக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்களுடைய விஷயத்துல வந்து உண்மையிலேயே வந்து யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி. இப்போ ஆமா. ஆமா. ம். ஓகே. என்னோட ஒரு சில கேள்விகள் இருக்கு. நான் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாட்டிலயும் நம்ம தெரிஞ்சவங்க, கிளாஸ்மேட்டு, ஜூனியர் தெரிஞ்சவங்க யார வந்து பேட்டி எடுத்தாலும், நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அங்க அ ம். டான்சானியால ஓகே. அங்கேருந்து ம். ம். காப்பர் வந்து நெறையா வரும்னு சொல்றாங்க இல்லையா? அது உண்மதானா? அங்க காப்பர் நெறையா கிடைக்குதோ? இல்ல டான்சானியா வந்து காப்பருக்கு அவ்வளவா பெருசா இருந்ததில்ல. அது வந்து ஜாம்பியால தான் அதிகம். ஓகே. டான்சானியாவுல மிக குறைவு தான். ஆ, டான்சானியால வந்து இது தங்கம், கோல்டு வந்து மைனிங் இருக்குது. ஆ. அது போக வந்து சில உ உப்பு மைன்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்லி இன்லேண்ட்ல அ வந்து ஓ! உப்பளங்கள் இருக்கு. ஓ! பிளஸ் அது போக வந்து அ இது ஆ சில உர வகைகள், அதாவது சல்ஃபர் அதெல்லாம் இங்க பண்ற மைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஓகே. அந்த மாதிரியான மைன்ஸ் பெருசான மைன்ஸ் வந்து தங்கம் இங்க இருந்து தோண்டி எடுக்கப்படுது. ஓ! அதாவது நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் தங்கம்னு சொல்லுவாங்க. ம். அதுக்கு அடுத்தபடியே இங்க தங்கம் பெரிதா தோண்டி எடுக்கப்படுது. சரி, அது சரி. ஒரு ஓகே. மிக முக்கியமான ஒரு 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 வணிகம் இங்க. ரைட், ரைட். உப்புன்னு சொன்னீங்க. ம், இன்லேண்ட்ல உப்புன்னீங்க. அப்போ வந்து ம், ராக் சால்ட்டா? ம். அது ராக் சால்ட் மாரி இல்ல. கீழ அ. ஆக்சுவலா கொஞ்சம் கீழ போனதும் பிரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு சுரங்கம் மாரி கொஞ்சம் இறங்கி ஓப்பன் பண்ணனா, அங்கிருந்து அதுல வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இன்லேண்ட்ல வந்து அந்த உ அந்த உப்பு தண்ணீர் கிடைக்குது. அதுல இருந்து உப்பு காய்ச்சி எடுக்குறாங்க. ஓ! கடல் தண்ணிய வந்து ம், ஆவியாக்கி உப்பு பாக்குறது ஒரு பக்கம். பாறையில வந்து எடுத்து ம். உப்பு பாக்குறது ஒரு பக்கம். இது வந்து இன்லேண்ட்ல வந்து கிணறு தோண்டி அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து உப்பாக்குறது. தண்ணீர் இறைச்சி உப்பு பார்க்கறது. சூப்பர், சூப்பர். கரெக்ட், ஓகேல கரெக்ட். எனக்கு ம், புரிதலுக்காக நான் ம். கேட்டுக்கிட்டேன். அப்படியா? சரி. இப்போ கரெக்ட். முக்கியமா ஆமா. சரி ஆ. முக்கியமான கேள்விக்கு ம், வர்றேன். அங்க ம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து படித்த இளைஞர்கள் நெறைய இருக்காங்க. ரொம்ப ம். குறிப்பா வந்து இன்ஜினியரிங். கரெக்ட், ஓகே. இன்ஜினியரிங்ல வந்து கரெக்ட். ம், கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி சம்மந்தப்பட்டது. இப்ப ஏஐ டெக்னாலஜி நெறைய படிக்கிறாங்க. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு இன்ஜினியரிங்ல ம். வந்து நெறைய வெரைட்டீஸ் பிஇ, பிடெக் படிச்சிருக்காங்க. நான் ம், திரட்டின தகவல் படி தமிழ்நாட்டுல ம், படிச்சு வேலை ம், இல்லாம அல்லது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலை இல்லாம வேற எதையாவது பொழப்புக்கு ம். வேலை பார்க்கறது, டெலிவரி பாய் முதற்கொண்டு வேலை பார்க்கறது, கிட்டத்தட்ட ம். 70,00,000 பேர் இருக்கறதா கேள்விப்படுறேன். படித்த அப்பா! இளைஞர்கள். ம், ஏன்னா ம், ம், 2000 95 2000கள்ல இருந்தே உங்களுக்கு ம், ம், இன்ஜினியரிங் காலேஜ் எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஒவ்வொரு வருஷமும் வந்து ம். 1,00,000 பேர், 1,50,000 பேர்ன்னு வெளிவந்தான்னு 20 வருஷம் யோசிச்சு பாருங்க. வந்தா. ஓகே. அப்ப ம், ம். வேலை ஓகே. வேலை கிடைச்சது போக, வெளிநாடு, உள்நாடு அப்படின்னு வேலை கிடைச்சது போக, ஓகே. வேலை ம், இல்லாம வேற ம். வேற பொழப்புக்கு வேற வேலை பார்க்குற ஆட்கள் வந்து 70,00,000 பேருக்கு மேல இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, கரெக்ட். சமீபத்தில இங்க வந்து லயோலா காலேஜ்ல வேலைவாய்ப்பு முகாம் ஒண்ணு பண்ணாங்க. அவங்க வந்து எதிர்பார்த்தது ஒரு கவனிச்சேன். ம், 30, 40,000 பேர் வருவாங்க. ஒரு 300லேருந்து 500 கம்பெனி வந்து ஸ்டால் போடுறாங்க. ஸ்டால்னா எப்படி? விற்பனைக்கு இல்ல. அந்த சிவி ம், மக்கள வந்து வேலை வாய்ப்புக்காக இன்டர்வியூ பண்றதுக்கோ, அல்லது கூப்பிட்டு பேசுறதுக்கோ, அது ஒரு மாரி இது போட்டாங்க. அதுல ம், 5000 பேர் பக்கம் வந்து வேலை ம், கிடைச்சதா சொன்னாங்க. ஆனா வந்து அட்டெண்ட் பண்ணது வந்து ம். 1,00,000 பேர் பக்கம்னாய்ங்க. அப்போ அவ்ளோ கரெக்ட். தேவைகள் இருக்கு அப்படிங்கிற மாரி. சரி. இப்போ இந்த ம், இன்ஜினியர்ஸ் ம், இருக்கட்டும். அது போக ம், இன்னொரு இது வந்து நமக்கு ம், டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, எம்பிபிஎஸ் ம், முடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல வேற. ஆனா பிரைவேட் காலேஜ்ல ம், முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ரூ. 1,00,00,000 தேவைப்படுது. குறைஞ்சபட்சம். ம், ஓகே. ம், அப்படி ம், முடிச்சு எம்பிபிஎஸ் ம், முடிச்ச ஆட்களுக்கு பிரைவேட் ம், ஹாஸ்பிட்டல்ல இங்க வந்து எவ்வளோ சம்பளம் கிடைக்குது அப்படின்னா, நீங்க யூல் பி ம். சர்ப்ரைஸ்ட் ஒரு ரூ. 25,000 சம்பளம் கிடைக்குது. கரெக்ட். ம், ரூ. 1,50,00,000 ரூ. சூப்பர். 1,25,00,000 1,50,00,000 பிளஸ் 5 1/2 வருஷம், 6 வருஷம் மெனக்கெட்டு ம், எல்லாம் படிச்சு முடிச்ச ஆட்களுக்கு ரூ. 25,000 சம்பளம். ம், ஒண்ணுமே படிக்காம கொஞ்சம் ம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள புரோட்டா மாஸ்டருக்கு வந்து ரூ. 25,000 சம்பளம். ஓகே. இது கரெக்ட். ஆமா. ஆனா ம், என்னன்னா, ஒரு 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 கட்டத்துக்கு அப்புறம் வந்து எம்பிபிஎஸ் வந்து மேல படிக்கலாம். அதுக்கப்புறம் சொந்தமா தொழில் தொடங்கலாம். லட்சக்கணக்கில சம்பாதிக்கலாம். புரோட்டா மாஸ்டர் வந்து 25,000லேருந்து ம். 30,000 சம்பளத்துக்கு போகலாம். அதுதான் வித்தியாசம். சரி. கரெக்ட், இப்போ கரெக்ட், நமக்கு வந்து கரெக்ட். ம், என்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்ச அக்கவுண்ட்ஸ்ல இருந்து மத்த ஜெனரலா பிஏ, பிஎஸ்சி ம், அப்படின்னு படிச்சவங்க, அக்ரி ம். படிச்சாங்க. இப்ப அக்ரி வந்து காலேஜ் முன்னாடி 5 காலேஜ் இருந்துச்சு. இப்ப பார்த்தா 42, 43, 50 காலேஜ் பக்கம் இருக்கு அக்ரி காலேஜ். பிரைவேட்லாம் சேர்த்து. அப்பாடி! ஆமாமா. அப்பாடி! பிரைவேட்ல ம், சேர்த்து ம், ஒரு 50 காலேஜ் வந்து பக்கத்துல இருக்க கேள்விப்படுறேன். ஏன்னா முன்னாடி 42 காலேஜ் இருந்துச்சு. இப்ப ம், வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே. அப்ப இவ்ளோ ம், பேர் ம், வெளிய வர்றாங்க.
4500லேருந்து 5000 அக்ரி கிராஜுவேட்ஸ் வருஷம் வருஷம் வெளியே வர்றாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலைவாய்ப்புல ரொம்ப ரொம்ப குறைவு. சரி. நான் கேட்குற கேள்வி, இந்த கிராஜுவேட்ஸுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்ரி கிராஜுவேட்ஸுக்கு டான்சானியால வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? ஓகே. வேளாண் அக்ரி கிராஜுவேட்ஸை பொறுத்த அளவுக்கும் ஈஸ்ட் ஆப்பிரிக்கான்னு மொத்தமா எடுத்துக்கலாம், டான்சானியா மட்டும் எடுத்துக்காம. சரி. யுகாண்டா, கென்யா, டான்சானியா இது மூணுலயும், கென்யாலையும் யுகாண்டாலையும் தான் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அங்க வந்து கட் ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கு. அதாவது கட் ஃப்ளவர் ஃபார்ம்ஸ். கென்யா வந்து ஆப்பிரிக்காவுடைய மிகப்பெரிய அந்த கொய் மலர்னு சொல்லுவோம். கட் ஃப்ளவர்னா அந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஆமா ஆமா. பொக்கேஸ், அது உலகளாவிய பொக்கே பொக்கே பொக்கேக்கு கென்யால பொக்கே. பொக்கேக்கு ஆமா, அது ஏற்றுமதி பண்றதுக்கும் அந்த நைரோபியில இருக்கிற அந்த ஏர்போர்ட் அது வந்து அது எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். உலகம் ஃபுல்லா போகுது. இதுல ஒரு சின்ன குறுக்கீடு பண்றேன். ஒரு சின்ன குறுக்கீடு பண்றேன். அங்க துபாயில வந்து பிளாக் டூலிப்னு ஒரு கம்பெனி இருக்கு. யஹியா பாயிண்ட் இருக்கிறாரு. ஓகே, எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் வந்து அங்க இடம் வாங்கியிருக்கிறாரு. எத்தனை ஏக்கர் தெரியுமில? கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் இருக்கும். இடம் வாங்கி அங்க வந்து கட் ஃப்ளவருக்காக நிறைய ஃப்ளவர் கல்டிவேஷன் பண்றாரு. அங்க இருந்து வேர்ல்டு வைடு அவர் சப்ளை பண்றாரு அந்த கென்யால. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே லோகநாதன் ஒரு பையன்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் வந்து செந்தில்னு சொல்லி நமக்கு ஜூனியர். இல்ல அவர் வந்து சந்தன மரம், அதுக்கப்புறம் வந்து அவகேடோ, அப்புறம் வந்து தென்னை மரம், நம்ம ஊர்ல இருந்து தென்னை மரத்தை கொண்டு வந்து அங்க பயிரிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வித்தியாசமான லேட்டரல் திங்கிங்ல இருந்து அக்ரிகல்ச்சர் பண்றாரு லோகநாதன். 10 நாளைக்கு முன்னாடி அவரை பேட்டி எடுத்தேன். ஆமா, இந்த நாடுகள்ல ரெண்டுலயுமே வந்து அதே மாதிரி நம்ம யுகாண்டால பண்ணி பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது ஆயிரக்கணக்கான ஏக்கர் கரும்பு அல்லது நெல் பயிர்ற ஃபார்ம்ஸ். இந்த ரெண்டு நாடுகள் தான் பெரிய லெவல் பிளான்டேஷன் சைஸ்க்கு இது இடங்கள் இருக்கு. இது ரெண்டுலயுமே நிறைய நம்மளுடைய ஜூனியர் சீனியர் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அக்ரிகல்ச்சர்ல இருந்து. இந்த ரெண்டு நாடுகள்லயுமே வந்து ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. டான்சானியா பொறுத்த அளவுக்கும் டான்சானியால வந்து ஒரு காலத்துல இது வந்து சோசியலிசம் நாடு அப்படிங்கறதுனால நில அலகுகள் வந்து சின்ன சின்னதா பிரிஞ்சு போச்சு. இங்க என்ன பெரிய அளவு வந்து லேண்ட் கன்சாலிடேஷன் வராததுனாலையும் அதுல பெரிதான முதலீடுகள் இல்லாதனாலையும் 1-2 டீ அல்லது காஃபி எஸ்டேட்ஸ் இருக்குதே வழி அதை தாண்டி அங்க வந்து பெரிதா வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அக்ரிக்கு வேலை இல்ல. அது ஒண்ணு. அக்ரிக்கு குறைவான வேலை இல்ல. நான் ஒண்ணு கேட்கிறேன், டாக்டர்ஸுக்கு வேலை எப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு? டாக்டர்ஸ் இங்க வந்து இந்திய டாக்டர்களுக்கு பெரிய மரியாதை இருக்குது இங்க. சரி. இங்க வந்து மருத்துவமனைகள்ல வந்து அங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அங்க இருந்து வந்து 2-3 புள்ளிகள் குறிப்பா வந்து இந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரியான இதுக்கு, அப்புறம் ஓவர் வெயிட் ஒபிசிட்டி பிளஸ் வந்து பெரியாட்ரி அந்த மாதிரியான சர்ஜன்ஸ்க்கு, ஹார்ட் சர்ஜன் அதுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு 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 மதிப்பு மரியாதை இருக்குது. இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அவங்க வந்து இங்க வந்து வந்துட்டு போவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் இருந்து அந்த மாதிரி. ஓகே, விசிட்டிங் மாதிரி. அகர்வால் விசிட்டிங் மாதிரி. அது மாதிரி ஆமா. அது மாதிரி அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் நம்ம குரூப் இருக்கு இல்லையா, அவங்களுடைய நிறுவனம் இங்க இருக்குது, இங்க வச்சிருக்கிறாங்க. அதனால உண்மையிலுமே யாருக்காவது ஓரளவுக்கு ஒரு லாங் டேர்ம் இது இருந்ததுன்னா மருத்துவத்துறையில நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா இந்த ஊர்ல மொத்தத்திலுமே வந்து என்னாச்சுன்னா உயர்தர மருத்துவமனைகள் ரொம்ப குறைவு. இங்க இருந்து நல்ல மருத்துவம் கிடைக்கணும்னா மக்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க, இல்லன்னா இந்தியா. அப்படிதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உண்மையிலுமே ஒரு பெரிய குழுமம் வந்து இருந்தாங்கன்னா, ஒரு 4-5 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றதுன்னா மருத்துவம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் சொல்றது இது வந்து நம்ம அப்போலோ அல்லது காவேரி இந்த மாதிரி பெரிய பெரிய குழுமம் வந்து அங்க வந்து ஒரு 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு வந்து கட்டமைப்போட மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து அங்க கட்டுனா அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படித்தானே? ஆமா, அதுக்கு இருக்கு. ஈவன் ஸ்மால் லெவல் கிளினிக்ஸ்மே, அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச ஒரு அடிப்படையான ஒரு மிக இன்னைக்கு வர்ற அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஹை பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி அதை வந்து நார்மலா ரெகுலரா ட்ரீட் பண்றதுக்குமே நல்ல மருத்துவர்கள் வந்து ஷார்ட் தான் இங்க வந்து பெருசான ஒரு அங்க மெடிக்கல் காலேஜ் படிப்பு எப்படி இருக்கு? அங்க லோக்கல் மக்கள் வந்து டாக்டர்ஸ் படிக்கிறாங்களா? அது பெருசாலாம் சொல்ல முடியாது. அதாவது இததான் நான் வந்து நினைச்சிட்டே இருப்பேன். இந்தியாவுடைய நல்லூழ் அப்படின்னு என்னன்னா, நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமர் வந்து ஆரம்பிச்ச உடனேமே உலகளாவிய நிறுவனங்களை உருவாக்கணும்னு ஒரு கனவு வச்சிருந்தாரு. ஐஐடி, எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே உலகளாவிய மருத்துவமனைகள் வந்தது. இதுல நம்ம வெள்ளூர் சிஎம்சி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம்.
விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அதுல நம்ம மேலும் மேலும் வளர்த்து ஓரளவு நல்லபடியா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டோம். மிக ஓகே. துரதிர்ஷ்டவசமா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்க உருவாகல. சரி. அங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க? இது வந்து 65 மில்லியன் 6.5 கோடி பேர் டான்சானியால. 6.5 கோடி பேரு. அங்க அதாவது உள்ளூர் மக்கள் வெளிநாட்டுல போய் கூட படிச்சுட்டு வருவாங்க இல்லையா? அந்த மாரி டாக்டர்ஸ் வந்து அல்லது மருத்துவமனை வச்சிருக்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? எவ்வளவு மருத்துவமனைகள் இருக்கும்? மிக குறைவு தான். மிக குறைவு. குறைவு. அப்ப நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்வெஸ்ட்மென்ட் ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு, 5 கோடி ரூபாய் இருக்கு. அத வந்து நம்ம மருத்துவமனை கட்ட, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு ஒரு கிளினிக் மாரி, ஒரு பெரிய கிளினிக் மாரி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? பண்ணலாம். வாய்ப்பு பண்ணலாம். இருக்கு. சரி. ஆமா. பண்ணதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு. முக்கியமான கேள்வி, அடுத்த கேள்வி. ம். நம்ம என்ஜினியர்ஸ் நிறைய இருக்காங்கல்ல. என்ஜினியர்ஸ்க்கான வாய்ப்பு. என்ஜினியர்ஸ்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், அல்லது ஐடி சம்பந்தப்பட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் இருக்கட்டும். அந்த இன்ஜினியர்ஸ்க்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? அதாவது இங்க வந்து நீங்க வந்து தொழில்துறை வந்து பெருசா வளராத நாடு. இது வந்து 80% மக்கள் வந்து வேளாண்மையில இருக்கிறாங்க. சரி, அது சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். அதாவது குறைஞ்ச அளவு அவங்கவங்க விளைவிச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிற மாதிரி. சரி. தொழில்துறை பொறுத்தளவுக்கும் இங்க வந்து ஒரு ஒரு அதாவது நல்ல ஒரு தொழில் இதுல வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னுடைய நிறுவனத்திலே ம். இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் நாங்க வந்து எங்களுடைய பொருளை மட்டும் உற்பத்தி பண்றதில்ல, அந்த ம். பொருளை அடைக்கிற பேக்கிங் மெட்டீரியல், ஆ. கண்டெய்னர்ஸ், கேப்ஸ் இதெல்லாமே நாங்களே உருவாக்கிறோம். டூத் ஓகே. பிரஷஸ் இதெல்லாம் நாங்களே வந்து உற்பத்தி செய்றோம். ஓகே. அந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்ட் என்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு 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 வேலை வாய்ப்பு இங்க இருக்கும். ம். ஒரு 5-10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க அங்கிருந்து அங்க ஏதாவது நல்ல கம்பெனில ஒர்க் பண்ணவங்க இங்க வர முடியும். ம். சுலபமா வந்துடலாம். ஒரு நல்ல சம்பளமும் கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஆனா ஸோ புதுசா அது உள்ளவங்களுக்கு ஒண்ணு. ட்ரெய்னிங்க்கு கிடையாது. 2வது புதுசா வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? புதுசா படிச்சு முடிச்சிருக்கோம். கொஞ்சமாவது ட்ரைனிங் இருந்தா ஏன்னா இங்க எப்படின்னா ஆ. நம்ம இந்தியா மாதிரி ஒரு அப்ரெண்டிஸ் எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்சர்வ் பண்ண மாதிரியான சிஸ்டம் இங்க இல்ல. இல்ல. ஆ. அது இல்லாம இங்க வர்றவங்க எல்லாருமே என்ன ஆகும்னா வந்து கொஞ்சம் வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ம். அது ஒரு அந்த அந்த ஒரு மினிமம் ஜூனியர் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு 3 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு நிறைய சரி. இருக்கு. ஐடி கம்பெனில ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. ஓகே. இங்க வந்து ஒரு 50,000, 60,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து டான்சானியா வந்தா, அந்த ஐடி கம்பெனி புரொஃபஷனலுக்கு வேலை இருக்கா? ஐடி கம்பெனியை பொறுத்தளவுக்கு இங்க வந்து ஐடி வந்து ஒரு சர்வீஸ் செக்டர் மாதிரி தான் இருக்குது. அதாவது சரி. ஒரு சப்போர்ட் சர்வீஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே. அந்த மாதிரியான சாத்தியங்கள் இருந்து வரலாம். ஆனா வேலை வாய்ப்புகள் குறைவு தான் நினைக்கிறேன். ஒரு இப்ப இதுலயாவது இப்ப இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் சரி. இவங்களுக்காவது கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஐடிக்கு கொஞ்சம் குறைவு தான். சரி, சரி. அதாவது எப்படின்னா பற்பல இந்த இஆர்பி அந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூட வந்து எம்ப்ளாயியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆ. பட் ஆனா கொஞ்சம் குறைவு தான். சரி. இப்போ அங்க வந்து ம், பில்டிங் ம், கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பார்த்தீங்கல்ல, அது ம், எந்த ம், அளவு நடந்துகிட்டு ம், இருக்கு? இப்ப நீங்க சென்னைய பார்த்திருப்பீங்க, கோயம்புத்தூர் பார்த்திருப்பீங்க, ம், மதுரை மத்த உங்க ஈரோட பார்த்திருப்பீங்க. அங்க திரும்பி பார்த்தா வீடு ம், கட்டுறது, இது பண்றது, வெ வெ பெரிய பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறதுன்னு சொல்லி, இப்ப சென்னையிலாம் பார்த்தா பெரிய அளவு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாம். ம், அங்க ம். டான்சானியால பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவு நடந்துகிட்டு இருக்கு? அதாவது டான்சானியால பாத்தீங்கன்னா 2 விதமான கட்டமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாகுது. ஒண்ணு வந்து டான்சானியா கண்ட்ரி ஃபுல்லா குடுக்கணும் இருக்கும். ரோடு போடுறது, ம், போர்ட் கட்டுறது, ம், அந்த மாதிரியான பெரிய பிக் டைம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். அது போக ம். இந்த ஊர்ல எப்படின்னா நம்ம ஊர்ல இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, பிஎஃப் அப்படின்னு. ஆமா. அந்த மாதிரி இங்க வந்து என்எஸ்எஸ்எஃப்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மக்கள் குடுக்குற அந்த பணத்தை எடுத்து வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல ம், வந்து கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாம் வாடகைக்கு வச்சுப்பாங்க. ம். அது ஒரு வருமானமாவே அவங்களுக்கு அந்த மாதிரியான கட்டமைப்புகள். ஆனா நல்லா இருக்கே. இந்த கட்டமைப்புகள்ல ம். ஆமா நல்லா இருக்கே. ம். சீனர்கள்லாம் பெரிய அளவுக்கு முதலீடு பண்றாங்க. சீனர்கள் தான் பெரிய அளவுல முதலீடு பண்றாங்க. சைனாக்காரன் வந்துட்டானா அவங்களோட தான் சைனாக்காரன் இடையில இடையில குறுக்கிடுறேன் வேற வழியில. நம்ம நேயர்கள் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. இடையில இடையில ஏதாவது கேள்விக்கு வந்து குறுக்கிட வேண்டியிருக்கு. தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா, சீனாக்காரங்க வந்தாங்கன்னா, அவிங்க வந்து பணமும் கொண்டு வருவான், மெட்டீரியலும் கொண்டு வருவான், மேன் பவரும் கொண்டு வருவான். அடுத்து உனக்கு வேலை வாய்ப்ப தரமாட்டானே! சீனாக்காரன். கரெக்ட். ஆனா ஆமா இங்க ஒரு சின்ன இங்க வந்து லோக்கல் மேன் பவர் யூஸ் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால அவங்க மேன் பவர் கொண்டு வர முடியாது. ஆ. ஆனா அவங்களுடைய இன்ஜினியர்ஸ், டெக்னிக்கல் மேன் பவர் இன்ஜினியர்ஸ், அந்த டிசைனர்ஸ் அவங்கலாம் வர்றாங்க. சரி. நல்ல நல்ல அதாவது நீங்க வந்து இப்ப டாரஸ்லாம் அப்படின்னு போட்டு இமேஜஸ் போட்டீங்கன்னா கூகுள்ல தேடினீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள் நம்ம பார்க்க முடியும். ம், அதே மாதிரி ஒரு 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 ரயில் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா நான் இருக்கிற டாரஸ்லாம் வந்து ம். இந்தியாவுல வந்து பாம்பே மாதிரி கமர்ஷியல் கேபிட்டல் இது. ஓகே. டாரஸ்லாம் டான்சானியாவுடைய கேபிட்டல்ங்கிறது டொடோமா அப்படின்னு ஒரு ஊரு. டொடோமா. அது வந்து 498 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது டாரஸ்லாம்ல இருந்து. 500 கிலோமீட்டர் வச்சுக்கங்களேன். ஆ.
500 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். ம். அதுல வந்து சீனர்கள் வந்து சமீபத்துல ஒரு ட்ரெயின் ஆப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ம். அது எப்படின்னா 500 கிலோமீட்டர் தொலைவுல அந்த ரயில் வந்து காலையில 6 மணிக்கு கிளம்புச்சுன்னா ம். 9:15க்கு டோடோமா போயிரும். அதாவது அந்த 500 கிலோமீட்டர் தாண்டி போயிரும். அதாவது 6 to சென்னையில இருந்து ஈரோடு போற 3.25 நேரம். மணி நேரம். ஆமா, அப்ப சென்னை டு மதுரை அல்ல சென்னை டு விருதுநகர் அப்படி ஆமா. வச்சுக்கங்க. சென்னை டு விருதுநகர் இல்ல சென்னை டு ஈரோடு அல்லது கோயம்புத்தூர்னு ஆ. வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துல போகுது. ஆ. 3.25 மணி நேரம். ம். 3.25 மணி நேரமும் ரொம்பவும் சொபிஸ்டிகேட்டட் ட்ரெயின் நார்மல் கிளாஸ் இருக்கும். பிசினஸ் கிளாஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ம். நம்ம இதுல வந்து ஃபிளைட்ல போற மாதிரி இருக்கும். அதாவது சேர்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த கம்ஃபர்டபிள் மாதிரி. சேர்ஸ். ம். அட்டெண்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இது கொடுக்கறது, நமக்கு கொண்டு வந்து டீ காஃபி சர்வ் பண்றது, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு அது வந்து நம்ம ஊர்ல சீனா வந்தே பாரத் பண்றாங்க அப்படி அந்த மாதிரி. வந்தே பாரத் வந்தே பாரத்ல பண்ணிருக்கிறேன். நம்ம ஊர் வந்தே பாரத் அதோட கம்பேர் பண்ண முடியாது. அதை விடவும் சொபிஸ்டிகேட்டடான சோஃபர். ரயில். இந்த சரி. வேகம் ரொம்ப ஜாஸ்தி. சரி. அதான் 3.25 மணி நேரத்துக்கு போறாங்கன்னா கண்டிப்பா. சரி. அடுத்த கேள்வி வந்து ம், ஓகே. பில்டிங் பத்தி ம், சொல்லிட்டீங்க. நம்ம ஊர்ல இருந்து ம், பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? பில்டர்ஸ்ல வந்து ம், ம், அங்க வந்து ம், ம். இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான வாய்ப்பு. ஏன்னா சைனாக்காரங்கள பீட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நமக்கான தமிழர்களுக்கான நான் பேசுறது அத்தனையும் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்காக வாய்ப்புக்காக மட்டும் தான் பேசுறேன் நானு. இந்தியர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் குஜராத்தி வந்திருப்பாங்க. அதெல்லாம் வேற விஷயம். நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரங்க ஓகே. அங்க வந்து வேலை வாய்ப்பு அதாவது வேலை வாய்ப்புங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்காரங்க இப்ப கையில வந்து ஒரு 10 கோடி 20 கோடி வச்சிருக்கோம்னா, அல்லது இங்க திரட்டி கொண்டு போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏதாவது இங்க எப்படின்னா இந்த நிறுவனங்கள் தொழிற்சாலைகள்ல ம். இந்த கட்டமைப்பு உருவாக்குது. அதாவது ஒரு இது கட்டுறது, ஃபேக்டரி கட்டுறது, அந்த மாதிரியான ஒரு மிட் சைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுல தமிழரே ஒருத்தர் இருக்குது இங்க. ம். இந்தியர்களும் நிறைய இருக்கிறாங்க. ஓ! சோ இருக்காங்க, இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா ம். உள்ளூர் பார்ட்னர் ஒருத்தர் இருந்தாருன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல உள்ளூர் பார்ட்னர் இல்லாம நம்ம சொந்தமா கம்பெனி அங்க ரன் பண்ண முடியுமா? அங்க வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் சிரமம். அது கொஞ்சம் சிரமம். ஏன்னா, அந்த எல்லா ஆப்பிரிக்க நாடுகள்லயுமே கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கால் அல்லது அல்லது கொஞ்சம் மெதுவான இங்கேயே கொஞ்ச நாள் ஒரு வேலைய செஞ்சு அப்படி பில்ட் பண்ணிக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும். ம். அங்கிருந்து வந்து நம்ம உடனே இன்வெஸ்ட் பண்ணி அத ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் எனக்கு ஏன்னா அது தெரியல. நான் ஒரு எம்ப்ளாயியா போயிட்டேன்னா சரி. ஒரு என்டர்பிரினருடைய மைண்ட் செட் இல்ல எனக்கு. அதனால சரி. அத சொல்ல வரல. ரைட். ஆனா தமிழர்கள் இருக்கிறாங்க. அவரு இருக்கிறவங்க 2 பேருமே இங்க வந்து கோகோகோலால ஒர்க் பண்ணாங்க ஒரு 5, 6 வருஷம். ம். அதுக்கப்புறம் அத விட்டுட்டு அது மாதிரி பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்றாங்க. சரிங்க. இப்போ நமக்கு வந்து இங்க ம், வந்து மளிகை கடை வச்சிருக்கோம். ஓகே. ம், அங்க நம்ம ம். மளிகை கடை வைக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? அது ரொம்ப குறைவுதான். குறைவு. இங்க எப்படின்னா வாய்ப்பு. ஆர்கனைஸ்ட் ரீட்டெயிலர் ரொம்ப சின்னது. ஆ. இங்க எப்படின்னா எல்லாரும் இங்க வந்து எல்லாரும் வேலைக்கு அந்த பெரும்பாலும் விவசாயம்ங்கிறதுனால ம். எங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு கடைய போட்டு மக்கள் வந்துருவாங்க. அது வந்து ஒரு ஒரு அது அது வந்து ஒரு பெருசான ஒரு வாய்ப்பா வாய் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல ஒருவேள நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போதைக்கு அப்படி ம், இல்லைங்கிறதுல, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு பெருசா கடைய போட்டு உட்கார்ந்தா, "நல்லா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பழக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, மளிகை கடைன்னா பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட், சின்ன சூப்பர் மார்க்கெட். அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல? இருக்கு, இருக்கு, இருக்கு. அந்த இருக்கு, மாரி. இருக்கு. அது இருக்கு. இங்க அந்த மாரி இடத்துல ம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தான்சானியால வந்து நெறைய இந்திய வம்சாவளியினர் இருக்கிறாங்க இங்க. ஆ. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் வரைக்கும் இந்தியால வந்து 18ஆம் நூற்றாண்டு வந்து குடியேறி இங்கேயே குடிமக்களானவங்க நெறைய இருக்காங்க. இப்ப என்னுடைய நிறுவனத்தினுடைய ஓனரும் ஒரு அப்படி இந்திய வம்சாவளி தான். ம். அவங்கள்ல ஒருத்தர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அது அது என்ன ஆகுதுன்னா, ஆ ம். அது வந்து அது வந்து ஒரு 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 அதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சது. ஏன்னா இங்க இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன? எப்படின்னா, இங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாரி எம்ஆர்பின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. சரி. அதனால நாம ஹோல்சேல் பண்றதுதான் ரொம்ப பெரிய அளவுல விரும்பி ஏற்கப்படுது. ம். ஹோல்சேலிங் இடத்துலயும் நிறைய இந்தியர்கள் இருக்கிறாங்க. அது இல்லன்னு சொல்ல முடியாது. வந்து ஆனா போகலாம். ஆனா ஆனா நம்ம வாய்ப்பு நினைக்கிற மாரி இப்ப இல்ல, இல்ல. எனக்கு நம்ம நினைக்கிற மாரி இப்ப இல்ல நான் ம், கேட்கிற கேள்வியே அதெல்லாம் ஓகே தான். இப்ப அங்க வந்து நெறைய இடங்கள் இப்ப நம்ம பார்க்குற இடமெல்லாம் வந்து சின்ன மளிகை கடை, பெரிய மளிகை கடை அந்த மாரி இந்த மாரி என்ன எப்படி பார்த்தாலும் எஃப்எம்சிஜில வந்து மளிகை கடை ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அங்க வந்து கரெக்ட், கரெக்ட். கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து முதலீடு பண்ணி ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சா ஒரு ஓவர் அ ம், பீரியட் ஆஃப் டைம் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துல வந்து மக்கள் அந்த ரீஜியன்ல மக்கள் பழக ஆரம்பிச்சு நமக்கு வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய வருமானம் தானே! ம். அப்படி வாய்ப்பு இருக்கான்னு ஆமா. கேட்கிறேன். இல்ல அது இல்ல அந்த சாத்தியம் உண்டு. ஏன்னா உண்டு. இதுல வந்து அதத்தான். ஆப்பிரிக்கால வந்து நிலையான அரசியல் தன்மை, ம். சீரான பொருளாதார வளர்ச்சி அது 2ம் வந்து டான்சானியாவுடைய ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். அதாவது எப்படின்னா, அரசியல்ல பெருசான குழப்பங்கள் இருக்காது. ம். அதுபாட்டு பொருளாதாரமும் அது ஓரளவுக்கு வளர்ந்துட்டே வரனால, அந்த 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 குரோத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். சரி, அதாவது சரி. ஆனா அது
நாம இல்ல நான் அதான் நமக்கு வந்து ரொம்ப சுருக்கமா இருக்கு. கொஞ்சமா பேசுறதுல என்னன்னா, இப்ப என்ன செய்வோம்னா, இப்போ ஆப்பிரிக்க நாடுகள ஏன் வந்து எடுத்து எடுத்து பேசுறோம் அப்படின்னா, ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இன்னும் வளர்ச்சி அடையலன்னு பேசிட்டே இருக்கோம் இல்லையா? எப்பவுமே முன்னாடி வந்து ஒரு ம், கதை கேட்டிருப்பீங்க. ஒரு செருப்பு ம். தயாரிக்கிற கம்பெனி, ஷூ தயாரிக்கல செருப்பு தயாரிக்கிற கம்பெனி வந்து ஆமா. ஒரு 2 பேர வந்து ஒரு இடத்துக்கு ம், அனுப்புவாய்ங்க ஒரு நாட்டுக்கு. அங்கல ம், பார்த்தா ம், அங்க யாருமே செருப்பு போட்டிருக்க மாட்டாய்ங்க. ஒருத்தன் சொல்லுவான் வந்து, "ஐயோ ம், பாஸ் நமக்கு வந்து அங்க செருப்பு விக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருத்தன் கூட செருப்பு பயன்படுத்த மாட்றான்." அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், கரெக்ட். "பாஸ் நமக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து யாருமே செருப்பு போடல. நம்ம செருப்பு வந்து பழக்கி விட்டோம்னா வந்து நெறைய விக்கும்." அப்படின்னு. அப்ப நம்ம ம், பார்வை ம், கண்ணோட்டம் இருக்குல்ல. இப்ப என்னோட பார்வை வந்து, இப்ப நீங்க வந்து துபாய்ல போய் மளிகை கடை போடுறோம், பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்கிறோங்கிறது வந்து ஒரு லுக்ரேட்டிவ் பிசினஸான்னு தெரியாது. ஏன்னா துபாய் வந்து ஆல்ரெடி டெவலப்டு. ஓகே. அ ம், கத்தாரா இருக்கட்டும், ம், சவுதியா இருக்கட்டும் அதெல்லாம் ஆல்ரெடி டெவலப்டு. நான் சொல்றது இங்க வந்து கரெக்ட். அண்டர் டெவலப்டு அல்லது வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ்ன்னா, இங்க நம்ம ஊர்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 ம், பேர் போய் அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு ஸ்கூலு, காலேஜ் கட்டுறாங்க. இல்ல ம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. ம், அப்படின்னு ம். ஒரு 10, 20 பேர் வந்து இதன் மூலமா போனா ஒருவேளை இப்போ உங்களுடைய நம்பர் வந்து இதுல சப்போஸ் டிஸ்ப்ளே பண்ணலாம்னா நான் பண்ணி விட்டுறேன் நானு. ஓகே. ஒருவேளை பண்ணி விட்டுருங்க, பண்ணி பண்ணி விட்டுருங்க. விட்டுறேன். பண்ணலாம். ம், அதாவது டான்சானியாவ பத்தி ஏதாவது டவுட் கேட்கணும், இன்வெஸ்ட்மென்ட் கேட்கணும், வேலைவாய்ப்பு கேட்கணும்னா, உங்கள வந்து தொடர்பு கொண்டாங்கன்னா, அத வந்து நீங்க தொந்தரவா எடுக்காம ஏதோ நான் நம்ம கைட் பண்றேன். கைடு பண்ணுங்க. அது வந்து நல்ல நிச்சயம் விஷயம். நிச்சயமா சரி. கைட் பண்றேன். இன்னொரு முக்கியமான ம், கேள்வி ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, ம், இப்ப நான் வந்து ம், சினிமா துறையில இருக்கேன். நான் வந்து டைரக்டரா, புரொடியூசரா இருக்கேன். ஓகே. ம், உங்களுக்கு ம். தெரியும். ஏன்னா, இப்ப என்னோட ம ம ம முந்தின படத்துல வந்து தெரியும். நீங்க நடிச்சீங்க. ஓகே. கரெக்ட். ரைட். அதையும் விடு மக்களுக்கு ம், சொல்லிறலாம். நம்ம மக்களுக்கு சொல்லிறலாம். ஓகே. ஒரு சீன் வந்து நடிச்சீங்க. ம், ஓகே. என்னன்னா, ம், அங்க டான்சானியால நம்ம தமிழ் படங்கள் ம், இருக்கு. இந்தியன் படங்கள் வச்சுன்னா மெயினா தமிழ் படங்கள். நாங்க வந்து ம், ஷூட்டிங் வந்தா, ம், அங்க ஷூட்டிங்க்கான லொகேஷன்ஸ் ம், எப்படி இருக்கும் கண்டிப்பா தெரியுது. ஏன்னா, நீங்க அனுப்பிச்ச வீடியோ, ஃபோட்டோலாம் பார்க்கும்போது, அ சஃபாரி அது நெறையா இருக்கு. ஓகே. அப்புறம் நல்ல பில்டிங்ஸ் ம், இருக்கு, எல்லாம் ம், இருக்கு. ஷூட்டிங்க்கு வந்து ம், நாங்க வர்றதா இருந்தா, ம், அந்த அரசு, ம். டூரிசம் டிபார்ட்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுது? சப்சிடி தருதா? ஏதாவது தெரியுமா? ஆ, ஆ, அரசு தரப்புல வந்து ஆதரவு தான் குடுப்பாங்க. சப்சிடி நான் கேட்டு தான் சொல்லணும். எனக்கு தெரியாது. கேட்கணும். நான் சரி. இதுவரைக்கும் ஆனா, வேலை இப்ப பண்ணதில்ல. ஷூட்டிங் ஆனா நடக்குதா? உலகின் மிக அபாரமான அபாரமான இதெல்லாம் வந்து இடங்கள்லாம் உண்டு தான்சானியால. சரி. இப்போ ஷூட்டிங் நடக்குதா அங்க? ஆல்ரெடி ஏதாவது வேற வேற ந படங்கள் வந்து ஷூட்டிங்லாம் நடக்குதா அங்க? நீங்க ஆ, பார்த்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் சைடுல இருந்து ஒண்ணும் வரல. பட் ஆங்கில படங்கள் சில நடந்திருக்குது. நடந்திருக்கு. பிளஸ் டாக்குமெண்ட்ரீஸ் ஆஃப் கோர்ஸ் அது அது நடக்கும். அதாவது எண்ணிலடங்கா டாக்குமெண்ட்ரீஸ். இந்தியன் படங்கள் வரலங்க. செரனிட்டின்னு ஒரு இந்தியன் படங்கள் பெருசா வரல. வரல. சரி. அங்க வந்து போர்ட் ம்ஹ்ம். நல்ல பெரிய ம், போர்ட்டுக்கு நல்ல பில்டிங் இருக்கு. டார் எஸ் சலாம் வந்து ரொம்ப ஆன் பார் வித் மும்பை ஆர் சென்னை அந்த மாரி இருக்கு. இதெல்லாம் வந்து ஓகே ம், தான். இப்ப நம்ம எனக்கு இன்னொரு கேள்வி. இப்ப நான் ஷூட்டிங் போறேன்னு வச்சுக்கங்களேன். நாங்க வந்து ஒரு 30 பேர், ம், 25 பேர், 30 பேரோட அங்க வந்து ஷூட்டிங் வர்றேன். அப்படின்னா, இங்க ம், இருந்து ஃப்ளைட் ம். சார்ஜ் எவ்வளோ? சென்னை டூ டான்சானியா ஃப்ளைட் சார்ஜ் எவ்வளோ? அ நார்மலா வந்து அ ஒரு அ ரிட்டர்ன் டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட $1200 வரும். $1500 $1200, அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு $1300. 1,50,000 1,00,000 ஆகுது. ஆமா. சரி. வரும். அதுல தங்குறதுக்கு 2 வழி இருக்குது. அது ஓகே. அது பிரச்சனை இல்ல. சரி. நம்ம அப்ராக்ஸிமேட்டா இது ம். வர்றதுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு ஆளுக்கு ₹1,00,000 வந்து நான் ஃப்ளைட் சார்ஜ். மேக்ஸிமமா சொல்றது. ரிட்டர்ன் டிக்கெட் அப் அண்ட் அது டவுனுக்கு. அப் அண்ட் டவுன். சில சமயம் 1000 அந்த மாரியும் வரும். ஸோ சரி. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அது ஓகே. யா. அது மைனர் ம். சேஞ்சஸ் இல்ல. அப்புறம் நாங்க ம். தங்குறதுக்கு ம். ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஹோட்டல்ஸ் வந்து ம். அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ சார்ஜ் பண்றாய்ங்க? ஒரு ஒரு மீடியம் லெவல் இப்ப நம்ம ஊர்ல மிட் லெவல் நாட் ம், ஸ்டார் ஹோட்டல்ஸ். மிட் ம். லெவல்லாம் சார்ஜ் பண்ணணும்னா டார் எஸ் சலாம்ல ஒரு இந்திய ஹோட்டல்ஸே இருக்குது அப்படின்னா, ஒரு $80லிருந்து $100 வரைக்கும் 100 சார்ஜ் ஆகும். $100 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எவ்வளோ வருது? மேக்ஸிமம் ரூ. 10,000 வருது. $8,500. 8,500 இல்ல 10,000 9,500 ஆயிருச்சு. 10,000 9 வந்துருச்சு. ஆமா, ஆமா, ஓகே. ஒரு ஒரு ஆமா. நாளைக்கு ஒரு ரூ. ட்வின் 10,000. ஷேரிங் அப்படிங்கிறது. ட்வின் ஷேரிங் இந்த மாரி. ஆமா. சரி. இது போதும். ஏன்னா இப்போ ம். சினிமா டூரிசம் நான் வந்து இத வந்து எடுத்து கட் பண்ணி, என்னுடைய சினிமா குரூப்ல ம். போட்டு விட்டுருவேன். ஏன்னா அட்லீஸ்ட் வந்து அடுத்து வந்து உங்களுடைய ம். ஷூட்டிங்க்கு வந்து வெளிநாட்டுக்கு போகற மாரி இருந்தா, நீங்க வந்து டான்சானியா போகலாம். அப்புறம் டான்சானியா டூரிசம் இருக்கு இல்லையா? அத உங்களால ம். முடிஞ்சா அங்க வந்து கேட்டுருங்க. அதாவது டூரிசம் வந்து ம். சினிமா மூலமா டெவலப் ம். பண்றதுக்கு. ஏன்னா மலேசியா வந்து அப்படி டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபிஜி ம். ஐலேண்ட் இந்த சில இதெல்லாம் வந்து செஷல்ஸ் இது நெறைய டெவலப் பண்ணாங்க. ஏன்னா ம். தன்ன நாட்ட வந்து வேற கரெக்ட். நாடுகள்ல காமிச்சாங்கன்னா டூரிசம் வளரும்னு சொல்லி. ஓகே. அப்ப கரெக்ட். எக்ஸாக்ட்லி. சினிமா ம். ஷூட்டிங்க்கான வாய்ப்பு ஏன்னா சினிமா இங்கேருந்து தமிழ் படங்கள் வந்து ஒரு 4 படம் போய் பண்ணாங்கன்னா, அடுத்து ஒரு 40 படம் போய் பண்ணுவாங்க. ம். ஏன்னா அப்படித்தான் அஜர்பைஜான்ல ஆமா. வந்து அஜித் படம் பண்ணாங்க. அஜர்பைஜான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த மாதிரி கரெக்ட். கரெக்ட். துபாய்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. மலேசியால எக்கச்சக்கமா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கால நெறைய மத்த நாடுகள் நெறைய பண்ணியிருக்காங்க. ம். சரி சினிமா ஷூட்டிங்க்கு. சரி. கரெக்ட். இப்போ வந்து அங்க கரெக்ட். என்னென்ன லாங்குவேஜ் நம்ம இப்ப நான் வர்றேன். எனக்கு வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது. இங்கிலீஷ் ஓகே அங்க பேசுறாங்களா? ம்.
இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஓகே. ஆனா ம். சாதாரண மக்கள் பேச மாட்டாங்க. சரி. அதாவது கென்யாவும், டான்சானியா 2லயுமே வந்து பேசப்படுற மொழி வந்து ஸ்வாஹிலி அப்படின்னு ஒரு மொழி. ஸ்வாகிலி. அது வந்து ஆமா. கென்யால வந்து சாதாரண மனுஷங்க ரொம்ப சகஜமா இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்க சாதாரண மனுஷங்கட்ட இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனா கொஞ்சம் பிரச்சனை. ஒரு நார்மலான ஒரு ஹோட்டல்ஸ் அந்த மாரி இடத்துல எல்லாம் இங்கிலீஷ் சரி. பேசுவாங்க. ஓகே. நல்லது. ரொம்ப அதாவது நெறைய வந்து இதெல்லாம் பேசணும். அதுல வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க நேத்து அனுப்பிச்சதுல பார்த்தேன். அதுல என்னன்னா, ம். நம்ம மகாத்மா காந்திக்கு அவங்க குடுத்திருக்க பெரிய ஹானர். தாரசலாம் யூனிவர்சிட்டில அவரு அங்க இருக்கிற ஜூலியஸ் நெரேரே, அப்புறம் மகாத்மா காந்தி 2 ம். பேரோட ஸ்டாச்சு வச்சு சரி. அதுல சிலைய வச்சு பண்றது இருக்கு இல்லையா? ஆ. அது ரொம்ப சந்தோஷமா ஆமா. இருந்துச்சு. உண்மையிலேயே இப்ப இந்த ம். இந்த நம்ம ஃபோன்ல பேசியிருக்கோம். அடுத்து நீங்க வந்து இங்க சென்னைக்கு வரும்போது, நேரா உட்காந்து இன்னும் கொஞ்சம் ம். எக்ஸ்ட்ரா டீட்டெயில் பேசுவோம். இப்போ உங்களுடைய டீட்டெயிலா பேசலாம். உங்களுடைய நம்பரையும் நான் இதில டிஸ்ப்ளே பண்ணி விட்டுறேன். நம்ம மக்கள் தேவைப்படுற சரி. மக்கள் வந்து அத பயன்படுத்திக்கிறட்டும். இப்போ ரொம்ப கான்டாக்ட் முக்கியமா பண்ணிக்கலாம். ம். இன்வெஸ்ட் பண்றவங்க அங்க போயி இன்வெஸ்ட் பண்ணட்டும். இப்போ பில்டிங்கா இருக்கட்டும், ஸ்கூலா கரெக்ட். இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், மளிகை கடையா இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்ணட்டும். வேலை கரெக்ட். வாய்ப்புங்கிறது கரெக்ட். லேபர்ஸுக்கு ஸ்கில்டு லேபரோ இல்ல அன்ஸ்கில்டோ லேபருக்கு வந்து வேலை வாய்ப்பு அங்க இல்ல. ஏன்னா லோக்கல் மக்களுக்கு வேலை குடுக்கணும். ஆனா ஆ கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸ்டு எஜுகேட்டட் பீப்பிளுக்கு அங்க வேலை வாய்ப்பு இருக்கு. அபரிமிதமா ஆமா. இல்லாட்டாலும் ஓரளவு இருக்கு. அப்ப முயற்சி பண்ணா கிடைக்கும். கரெக்ட். அப்படிங்கிறது தான். கரெக்ட். ஓகே. ஸோ இது இது கரெக்ட். இது மூலமா இதத்தான் நான் வந்து சம்மரைஸ் பண்றதுக்காக. அதாவது முதலீடு, சரி. வேலைவாய்ப்பு, ஆ நமக்கு வந்து டூரிசம். இப்போ நம்ம இத யா. கம்பேர் பண்ணி இனி என்ன செய்வோம்னா, தமிழ்நாட்டுல டூரிசம் என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய அளவுக்கு காணொளி போடுவோம். ஏன்னா தமிழ்நாடு வந்து உண்மையிலே ம். சூப்பர் இடம். சரி. டூரிசம் டெவலப் பண்ணாம இருக்கும். இன்னும் பெருசா கரெக்ட். இருக்கு. பட் டெவலப் பண்ணாம இருக்கும் கரெக்ட். அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆதங்கம். உண்மை. சரி, உங்களுடைய ம். இவ்வளவு நேரம் பொறுமையா, டீட்டெயில்டா வந்து தகவல் குடுத்ததுக்கு நம்ம கசாலி டிகோட் நேயர்கள் சார்பாகவும், என்னோட சார்பாகவும் ரொம்ப நன்றி பாலா. நன்றி. நன்றிங்க நன்றி, சார். நன்றி, நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. ஸோ நண்பர்களே இவ்வளோதான். இதில வந்து டான்சானியாவுக்கு வந்து போக நினைக்கிறவங்க, நான் வந்து இவரோட நம்பர் வந்து டிஸ்ப்ளே பண்றேன். அவர நீங்க வந்து தொடர்பு கொண்டு அங்க போய் போறது. அதுக்கப்புறம் சினிமா ஷூட்டிங் போகணுமா? நீங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் ரூ. 1,00,000 1,50,000 சொல்றாரா? சரி, அதுக்கேத்த மாரி என்ன போகலாம்? என்னென்ன வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இமெயில்ல கூட அங்க இருக்கிற டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல அ கேட்டுட்டு, இந்த மாரி நாங்க வர்றோம். எங்களுக்கு வந்து என்னென்ன வசதி குடுப்பீங்க? ஒருவேள தங்குற இடத்த ஃப்ரீயா குடுக்கறது, லொகேஷன் ஃப்ரீயா குடுக்கறது அப்படின்னு அந்த மாரி புது புது இடங்கள்ல போறதுக்கோ, இந்த மாரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ இனியும் வந்து வேற ஒரு அடுத்தடுத்த காணொளில எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு நமக்கான டெவலப்மென்ட்க்கு என்ன பண்ண முடியுமோ, அதெல்லாம் வந்து பேசுவோம். அடுத்த காணொளில சந்திப்போம். நன்றி.